அவர்களை தயார்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கு எனது அன்பான வணக்கம். பொதுவாக நம்முடைய தூத்துக்குடி தொகுதியில் உள்ள எல்லா மாணவர்களையும் அனைத்து நம்ம கௌரவப்படுத்துற நோக்கத்துக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். அதனால ஒரு எய்டட் ஸ்கூல் தங்கம்மாள் மேல்நிலைப் பள்ளி ஸ்ரீநிதி பிரிவு பள்ளியும் வச்சிருக்கிறோம். அதனால 1956 இருந்து கல்வி பணியில் இருக்கிறதுனாலதான் நான் என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் தான் படித்தேன் அப்படியே. அதனால என்னுடைய அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தயார் பண்றதுக்கு ஆசிரியர் எவ்வளவு கடுமையான உழைப்பு பண்ணுவாங்க, உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு பண்ணுவாங்க, நீங்க உங்களுடைய அந்த எடுக்கிற அந்த முடிவு நாம் பெற்றே ஆகணும் அப்படின்ற அந்த உறுதியில இருந்து எப்படி செயல்படுவீங்கிறது எல்லாம் அறிவோம். அதனால அதிக மதிப்பெண் பெற்ற எல்லா மாணவிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இதுல கூட சிலர் ஒரு எண்ணத்துல இருப்பீங்க, 1 மார்க் குறைச்சு போச்சு, உண்மையா இல்லையா? 2 மார்க் குறைச்சு போச்சு, அதுதான் அந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்களுடைய குணம். பட் அதெல்லாம் நம்ம மனசே வைக்க கூடாது இல்லையா? தந்ததை வாங்கிக்கணும், எந்த வாய்ப்பு கிடைக்கோ அதை நம்ம பிடிச்சு போயிட்டே இருக்கணும், எந்த ஃபீல்ட் எடுக்கமோ அதுல சக்சஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கணும். அதிக மதிப்பெண் பெறவங்க எல்லாம் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள் சொல்ல முடியாது. நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங், நம்மளுடைய அந்த அறிவாற்றல், அந்த ஆப்ஷன் எது எடுக்கணும் அப்படின்ற முடிவு, என்ன கிடைச்சாலும் அதுல நம்ம வெற்றி அடைகின்ற முடிவு, புரியுதுங்களா? அது போலதான் நம்ம வெற்றி அடைய முடியும். அதனால நீங்க பிள்ளைங்க இப்போ நான் 8th படிப்பேன், நீங்க என்னவாக போறேன், நான் டீச்சர்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 9th 10th வரைக்கும் என்னவாக போறேன், நான் டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நம்ம எங்க தந்தையார் மேத்ஸ் பயாலஜி வேண்டாம், டாக்டர் வேண்டாம், நான் எங்க அம்மா வேணும்னாங்க. எங்க அப்பா காமர்ஸ் எடுத்தாங்க. கடைசியில் எங்க அப்பா சொன்னதை பத்தி எடுத்தேன். ஆனா நான் இப்ப இருக்கிறது பாலிட்டிஷியனா இருந்தது, சரிங்களா? அதனால நம்ம அதுல நம்ம எக்ஸல் பண்ணணும். நான் நினைச்ச ஜாப் எனக்கு கிடைக்கல என்னமே நம்ம மனசுல எப்பவுமே இருக்கக்கூடாது. மனசுல ஆசைப்படுவோம், இறைவன் வேற ஏதாவது நமக்கு சரி நான் வெற்றி அடையணும், நான் இதுல எனக்கு என்ன கிடைச்சா நான் சக்சஸ் ஆகும், நான் அதுல டாப்பர் ஆகும், என்ன நான் பிறருக்கு தூங்குவாதிரியா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க ஒரு காலத்துல மேல ஏறிட்டு நான் பயப்படுவேன். நீ எப்படி இப்படி மைக்ல பேச எப்படி ஆன ஒன்னும் தயார்படுத்திக்கணும். வாய்ப்பு வரும்போது அது கேட்காத நீங்க பிள்ளைங்க அதைதான் முடிவு பண்ணணும். எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நான் அதுல வெற்றி அடைவேன், என்னால முடியும், எனக்கு ஏழு ஆளுநர் வந்திருக்காரு, இறைவன் முடிக்கலாம் கொடுத்திருக்காரு, இயல்பாவே எல்லாத்துலயும் வெற்றி அடையணும். நம்ம மாணவர்கள் கிடைச்சா நான் வெற்றியா நான் போவேன்